வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம பிபி, பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷனை சுற்றியுள்ள கட்டுக்கதைகளை கேட்டு எது நிஜம் எது பொய்ன்னு குழம்பி இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இதில் தனியால் இல்லைங்க, எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். உண்மை எது பொய்யும் எது ஒன்றும் புரியல கதை தான். இந்த வீடியோவில் நாம் பிபியை சுற்றியுள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் கட்டுக்கதைகளின் பின்னால் உள்ள உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக்குவோம். சைலண்ட் சிம்டம்ஸ், அதாவது அமைதியான அறிகுறிகள், உப்பு, மன அழுத்தம் மற்றும் சிகிச்சை முறை எல்லாத்தையும் தனித்தனியாக ஆராய்வோம். நாம் அனைவரும் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நிரூபிப்போம். மேலும் கடைசியில் நம்ம வழக்கமான குவிஸ் பகுதி, மினி டிப்ஸ் பகுதியும் இருக்குங்க. இதெல்லாம் பிபி பற்றிய நம்ம தவறான கருத்துக்களை நிரந்தரமாக மாற்றலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொய் நம்பர் 1, கட்டுக்கதை 1. உயர் இரத்த அழுத்தமானது எப்போதுமே நாம் கவனிக்கத்தக்க அறிகுறிகளை வெளிப்படையாக உண்டாக்கும். உதாரணத்துக்கு தலைவலி, மயக்கம், இதெல்லாம். உண்மை எதுன்னு பார்க்கலாமா? ஹைப்பர் டென்ஷன் ஒரு அமைதியான கொலையாளி, ரகசிய கொலையாளி 007ன்னு வச்சுக்கலாம். சைலண்ட் கில்லர் எனப்படுகிறது. ஆனால் அதனால் கணிசமான பாதிப்பு இதயம், சிறுநீரகம் மற்ற மூளைக்கு உண்டாகும் வர நமக்கு எந்தவித அறிகுறிகளையும் வெளிப்படையாக உண்டாக்குவதில்லை. அதனால்தான் வழக்கமாக ரெகுலராக தவறாமல் பிபியை செக்கப் பண்ணிக்கணும். 2வது பொய், கட்டுக்கதை நம்பர் 2. பிபின்றது ஒரு வாழ்க்கை முறை மாறுதல்னால் வர பிரச்சனை மட்டும்தான், ஒரு மருத்துவ ரீதியான நோய் இல்லை. முதல்ல பிபின்றது என்னான்னு பார்க்கலாமா? தமனிகளின் சுவர்களுக்கு எதிராக இரத்தமானது செலுத்தும் அழுத்தமே இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் எனப்படுகிறது. இது சிஸ்டாலிக், டயஸ்டாலிக்னு 2 வகைப்படும். சிஸ்டாலிக்ன்றது இதயம் சுருங்கும் போது இரத்த குழாய்களின் சுவர்களுக்கு எதிராக செலுத்தப்படுகிற இரத்த அழுத்தம். டயஸ்டாலிக்ன்றது இதயம் விரிவடையும் போது, ஓய்வெடுக்கும் போது இருக்கும் இரத்த அழுத்தம். ஹைப்பர் டென்ஷன் சிம்டம்ஸ் இன் தமிழ், பிபி காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இது ஒரு வீடியோ. ஹைப்பர் டென்ஷன் ட்ரீட்மெண்ட் இன் தமிழ், பிபி ப்ரிவென்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்னும் 2 வீடியோக்கள் பிபியை பற்றி விவரமாக நமது சேனலில் ஏற்கனவே வந்திருக்கிறது. அதற்கான கார்டு மேலே வருது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுத்துருக்கிறோம். பிபி ஆனது பல காரணங்களால் வரலாம். இரத்த குழாய்களில் பிளேக் உண்டாகிறது, அதிரோஸ்க்ளிரோசிஸ், உப்பினால் ஏற்படும் நீர்த்தேக்கம், ஹார்மோன்களால் சமச்சீர் நிலை பாதிக்கப்படும் போதெல்லாம் பிபி வருது. இந்த குறுகிய இரத்த குழாய்கள் இரத்த விநியோகத்திற்கு எதிர்ப்பை உண்டு செய்கின்றன. இதயம் மிகவும் கடினமாக இரத்தத்தை பம்ப் செய்யுது, பிபி அதிகமாகுது. இதை தவிர சிறுநீரகம், நரம்புகள், ஹார்மோன்கள் மூலம் பிபி கட்டுப்பாடு சரியில்லைன்னா தடைப்படும் போது பிபி அதிகமாகுது. மரபணு, ஜெனட்டிக்ஸ் மற்றும் வேறு சில சுகாதார பிரச்சனைகளும் பிபிக்கு காரணமாகின்றன. வெறுமனே வாழ்க்கை முறை மாறுதல்கள் மட்டும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு காரணம் இல்லை. கட்டுக்கதை நம்பர் 3, குறைஞ்ச இரத்த அழுத்தமானது, லோ பிபி எப்போதுமே ஆபத்தானது. ஹைப்போடென்ஷன் உடனே சிகிச்சைக்கு போட வேண்டும். எது உண்மைன்னு பார்க்கலாமா? குறைந்த இரத்த அழுத்தமானது, லோ பிபி, சிலருக்கு நார்மலாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இளைஞர்கள், ஆரோக்கியமாக இருக்கும் மக்கள். மயக்கம், தலை சுத்தல், ஷாக் போன்ற அறிகுறிகளை தெரிவிக்கும் போது தான் இந்த லோ பிபின்றது கவலைக்குறியாகிறது. பொய் நம்பர் 4, பிபி வயசானவங்களுக்குத்தான் வரும். ஓல்டேஜ் பிரச்சனை. சிறு வயதினர்களுக்கு
பிபியை பற்றி கவலை தேவையில்லை. உண்மை எதுன்னு பார்க்கலாமா? பிபி எல்லா வயசு மக்களையும் பாதிக்கலாம். சிறுவயதினர், இளைஞர்கள் யாரையும் அது விட்டு விடுவதில்லை. 18லேருந்து 39 வயசுள்ளவங்களுக்கு 7.5% பாதிப்பு இருக்குது. 40லேருந்து 59 வயசு வரை இருக்கவங்களுக்கு 33.2% பாதிப்பு. 60க்கு மேலே இருக்கவங்களில் 63.5% நபர்களை இது பாதிக்குது. சீரற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், மரபணு முன்சார்பு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் போன்றவை எல்லாம் பிபி வர மற்ற காரணங்கள். பொய் நம்பர் 5, உப்பு சால்ட் மட்டும்தான் இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணம். உப்புன்றதை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஹை பிபி குறைஞ்சிரும், குணமாயிரும். உண்மை எது? உப்பு ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது உண்மைதான். ஆனால் அது மட்டுமே குற்றவாளி இல்லை, மற்ற காரணங்களும் முக்கியமான பங்கை ஆற்றுது. மற்ற காரணங்கள் என்னன்னா, 1 அதிக மது அருந்துதல், 2 ஆரோக்கியமற்ற உணவு முறை, 3 உடற்பயிற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, 4 மன அழுத்தம், 5 புகைப்பிடிக்கிறது, 6 உடல் பருமன். பிபியை குறைக்க உப்பு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த அணுகுமுறை தேவை. பொய் நம்பர் 6, நீங்கள் நல்லா இருப்பதாக உணர்ந்தால் பிபி ரெகுலராக செக் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பிபி நார்மலாக தான் இருக்கும். எது உண்மைன்னு பார்க்கலாமா? அதிக இரத்த அழுத்தம் உள்ள அநேக மக்கள் முற்றிலும் நன்றாக இருப்பது போல்தான் உணர்கிறார்கள். இதை வழக்கமான கண்காணிப்பு, ரெகுலர் மானிட்டரிங் இருந்தால்தான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். சிகிச்சையில்லா ஹைப்பர் டென்ஷன் என்பது மிகவும் மோசமான ஆபத்துக்களை உண்டாக்கும். கட்டுக்கதை நம்பர் 7, ஹை பிபிக்கு சாப்பிட்ற மருந்துகள் அடிக்டிவ், அடிமைத்தனம் ஏற்படுத்தும், பழக்கமாக தொற்றிக்கொள்ளும். ஆரம்பிச்சிட்டால் நிறுத்தவே முடியாது. உண்மை எது? மருந்துகள் பிபியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. அதே நேரம் மற்ற காரணங்கள், உதாரணத்துக்கு வாழ்க்கை முறை சீரப்பு, உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை போன்றவை சில நேரங்களில் நோயாளிகளுக்கு மருந்துகளை டாக்டர் மேற்பார்வையில் குறைக்க அல்லது நிறுத்த உதவுகிறது. பொய் 8, மூலிகை மருந்துகளால் பிபி மருந்துகளை முற்றிலுமே ரீப்ளேஸ் செய்ய முடியும், அதற்கு பதிலாக இடம் கொள்ள முடியும். மூலிகை டீ, கூடுதல் இயற்கை வைத்தியம் அல்லது வீட்டு வைத்தியம் பிபியை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். எதுங்க உண்மை? சில இயற்கை மருந்துகள் பிபி சிகிச்சைக்கு பக்கபலமாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாமே தவிர முற்றிலும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை அவைகளால் ரீப்ளேஸ் செய்ய முடியாது. டாக்டர்கள் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை நிறுத்துறது ரொம்ப ஆபத்தாக முடியலாம். பொய் நம்பர் 9, மன அழுத்தம் மட்டும்தான் பிபிக்கு முக்கிய காரணம், ஒரே காரணம். உண்மை? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தற்காலிகமாக பிபியை உயர்த்ததே தவிர நாட்பட்ட பிபி ஆனது உணவு முறை, மரபணு, உடற்பயிற்சி போன்ற அநேக காரணிகளின் கூட்டு வெளிப்பாடு தான். பொய் நம்பர் 10, அளவான மது அருந்துறதுனால பிபி குறையுது. அளவான மது பிபிக்கு நல்லது. இது உண்மையா? சில நேரங்களில் சிறிதளவு மது கூட பிபியை அதிகரிக்கலாம். ஆகவே மது அருந்துவதை நிறுத்துறது பிபி கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். பொய் நம்பர் 11, இப்போ வர பிபி மிஷின்கள்லாம், எலக்ட்ரானிக் பிபி அப்பரட்டஸ் எல்லாம் துல்லியமானது கிடையாது, இன்அக்யூரேட், நம்பத்தகுந்தவை அல்ல. வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பிபி அப்பரட்டஸ் எல்லாம் ஆஸ்பத்திரி அளவீடுகளோட கம்பேர் பண்ணும்போது சரியான அளவை காண்பிக்கிறதில்ல. உண்மை என்ன? நவீன வீட்டு உபயோக பிபி மானிட்டர் எல்லாம் மிகவும் துல்லியமானவை. சரியான முறையில் உபயோகிக்கப்பட்ட பரிந்துரைகளை பின்பற்றி உபயோகித்தா சரியான துல்லியமான அளவுகளை காண்பிக்கும். பொய் நம்பர் 12, உயர் இரத்த அழுத்தம் ஒரு குடும்ப நோய், பரம்பரையாக வர்றது. குடும்பத்தில் யாருக்கும் இல்லைன்னா
நமக்கு வரவே வராது. உண்மை, குடும்ப வரலாறு இல்லாத மக்களுக்கிடையே கூட ஆரோக்கியமற்ற உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம் போன்ற காரணங்களால் பிபி வரலாம். பொய் நம்பர் 13, ஆண்கள் மட்டும்தான் பிபி பற்றி கவலைப்படணும், பெண்களுக்கு அது வர்ற வாய்ப்பு ரொம்ப கம்மி. எது உண்மைன்னு பார்க்கலாமா? பெண்கள், முக்கியமாக மாதவிடாய் நின்ற பெண்கள் ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு ஆண்களைப் போலவே சசப்டபிள், எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள்தான். ஹார்மோன்கள் மாறுதலால் வயசும் அந்த ஆபத்தை அவங்களுக்கெல்லாம் அதிகரிக்குது. பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த அணுகுமுறை முக்கியம். டாக்டரிடம் சென்று ரெகுலராக செக்கப் செய்யணும். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சாதான் அதை சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம் என்ன செய்யணும்? மது அருந்தாமல் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு முறையை மேற்கொள்ளணும், உடற்பயிற்சி, மன அழுத்த நிர்வாகத்தல், புகைப்பிடிக்கிறத நிறுத்தது, சரியான உடல் பராமரிப்பு, தேவையான அளவு தூக்கம், இதெல்லாம் முக்கியம். தேவைப்படும் போது மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டால் தவறாமல் சாப்பிடணும். அப்போ தான் காம்ப்ளிகேஷன்ஸை, சிக்கல்களை தவிர்க்க முடியும். இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். குவிஸ் பகுதி. ஆரோக்கியமான மனிதனின் நார்மல் பிபி ரீடிங் எவ்வளவு? 1 120/80 mm மெர்க்குரி, 2 140/90 mm மெர்க்குரி, 3 100/70 mm மெர்க்குரி, 4 130/85 mm மெர்க்குரி. போன வார குவிஸின் விடை, ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிட வேண்டும். மினி டிட்பிட்ஸ், அதாவது ஃப்ளக்சுவேட்டிங், வித்தியாசப்படுற பிபி ரீடிங்ஸ் எல்லாம் ஒயிட் கோட் சிண்ட்ரோம் என்ற ஒரு சிண்ட்ரோம்னால் வரலாம்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டரை சந்திப்பது மக்களுக்கு பதட்டம், ஆங்ஸைட்டி உண்டு பண்ணி தற்காலிகமாக அவர்களது பிபியை உயர்த்துகிறது. நண்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் உடல்நலத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பிபியை சுற்றியுள்ள கட்டுக்கதிலின் பின்னாலுள்ள உண்மைகளை அறிந்து கொண்டு பொய்களை தகர்த்தெறிவோம். இது நம் ஆரோக்கியத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் தருணம். சைலண்ட் கில்லரை முறியடிப்போம். வெற்றி நமதே. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.